அதுவும் 10 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம். அதுவும் தெரியாத நபர்களால் இல்லை, நன்கு பரிச்சயமான நபர்களால் நடத்தப்பட்ட ஒரு கொடூரம் தான் இங்கே வந்துட்டு நம்ம இப்போ பேசக்கூடிய ஒரு விஷயமாகவே இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், இந்த மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு போனோம். எனக்கு இதில் உதவியாக இருந்தது தான் இந்த 2வது நபர் மோகன்ராஜ். ஓகே, உதவியாக இருந்தார். நாங்கள் இந்த மாதிரி குழந்தைய இது பண்ணோம், கூட்டிகிட்டு போனோம். ஸோ பாலியல் வன்கொடுமையானது அவங்க இந்த மாதிரி செய்யப்பட்டு நாங்கள் இது மாதிரி இறந்துட்டதுனால நாங்கள் அங்கே போட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக ஒரு தகவல் இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் ஈவினிங் வரைக்கும் போலீஸார் எங்ககிட்ட வந்து குழந்தை எங்ககிட்ட தான் எங்கள் கஸ்டடியில் இருக்கா, சேஃபாக இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியாக எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது குழந்தை இறந்துட்டாங்கன்னு வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். தமிழ்நாடே பதப்பதைக்கிற வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. ஒரு 10 வயது சிறுமியை கடத்திட்டு போயிட்டு கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு இப்போ பற்றி எரியுதுங்கிற மாதிரி அவ்வளோ தூரம் யார் அந்த சாருக்கு அப்புறம் பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு அப்புறம் பெரிய அளவில் பூதகரமாக வெடிச்சு கிளம்பியிருக்கு. இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு டீட்டெயிலாக சொல்லிடுங்க. எஸ், ஒரு 3 நாளாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். அதுவும் முந்தானேத்தி ஆரம்பித்த ஒரு விஷயம். நேற்று ரொம்ப நைட் அந்த போராட்டம்லாம் ரொம்ப எந்த நியூஸ் சேனல்ஸை திறந்தாலும் போகப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்தது. அதுவும் 10 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம். அதுவும் தெரியாத நபர்களால் இல்லை, நன்கு பரிச்சயமான நபர்களால் நடத்தப்பட்ட ஒரு கொடூரம் தான் இங்கே நம்ம இப்போ பேசக்கூடிய ஒரு விஷயமாகவே இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. முந்தானத்தை சொன்ன மாதிரி இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சூலூர் அப்படிங்கிற பிளேஸில் பள்ளப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல கூட பாரதிபுரம் இந்த பகுதியை சார்ந்த பெற்றோர்கள் தான் ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் ஒரு வெல்டிங் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதா சொல்லப்படுது. அவங்களுடைய பிள்ளை தான் இன்றைக்கி இறந்து போயிருக்க இந்த 10 வயது சிறுமி. ஆக்சுவலி இது எப்படின்னா, இதில் இன்னும் வெளிவராத ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் போஸ்ட்மார்ட்டமை நம்பி ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி ஏன்னா நம்ம இப்போ இந்த பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் போஸ்ட்மார்ட்டமானது நிறைவு பெற்றிருக்கு. களத்தில் டிஜிபி சந்தீப் ரத்தோர் கூடவே ஐஜி ரம்யா பாரதி அவங்களா இருக்கட்டும், கூட அதுக்கப்புறம் ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் இவங்க எல்லாம் அங்கே போயிட்டு ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது ஒரு புறம். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, முந்தானது ஆஸ் யூஷுவல் அந்த குழந்தை அந்த சிறுமி ஸ்கூல் லீவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்த அந்த டைமில் அவங்க நைட்டு வரைக்கும் வீடு திரும்பாததுனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ் யூஷுவல் குழந்தை விளையாட போயிருக்கா, வீட்டுக்கு வந்துருவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ குழந்தை வீட்டுக்கு வராத சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன ஆச்சு, இந்த மாதிரி என் குழந்தை வரல என்னன்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி ஒரு மாமா கூட்டிகிட்டு போனார், அந்த மாமா கூட்டிகிட்டு போனார், சாக்லேட் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போனாருன்ற மாதிரி சொன்னதாக ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இன்னும் நமக்கு காவல்துறை தரப்புலேருந்து எந்தவித அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு வரல. ஓகே, இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய தகவல்கள். ஸோ அப்படி போயிட்டு சொல்லும் போது இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எந்த பர்சன் அந்த குழந்தைங்க சொன்னாங்களோ அந்த பர்சன்கிட்டயே போய் விசாரிக்கிறாங்க. அந்த ஒரு பர்சன் பேர் தான் கார்த்திக், அதாவது இவங்களோட நெய்பர்னு சொல்லப்படுது. அவங்க அம்மா பேசும்போதும் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அங்கே போகும்போது ஒரு காலி பண்ணிட்டு போயிட்டார் அவர், அதாவது பக்கத்து வீட்டுக்காரர். ஓகே, கார்த்திக் 33 வயசு, நாகை மாவட்டத்தை சார்ந்தவர்னு சொல்லப்படுது, கூடவே கூலி தொழிலாளி. அவர் ஒரு தொழில் இல்லாமல் கிடைக்கக்கூடிய தொழில்களை எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க்கில் இல்லாத ஒரு பர்சன் இங்கே சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அவங்ககிட்ட போய் பேரண்ட்ஸ் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நான் இந்த மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு குழந்தை விட்டுட்டேன், வீட்டுக்கிட்ட விட்டுட்டேன், இன்னொரு பர்சன் கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லப்படுது. வாங்க நானும் கூட சேர்ந்து குழந்தைய தேடுறேன் அப்படின்னு முந்தின நாளில் ஆரம்பித்து நேற்று வரைக்கும் குழந்தைய தேடி இருக்காங்க. இந்த நிலையில் தான் என்ன இருக்குது அப்படின்னா, போலீஸ்க்கு அவர் மீது ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதனால் நேற்று மதியம் போல் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூலூர் காவல் நிலையத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை நடத்தும் போது தான் அவர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு. தட் இஸ் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், இந்த மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு போனோம். எனக்கு இதில் உதவியாக இருந்தது தான் இந்த 2வது நபர் மோகன்ராஜ். ஓகே, உதவியாக இருந்தார். நாங்கள் இந்த மாதிரி குழந்தைய இது பண்ணோம், கூட்டிகிட்டு போனோம். ஸோ பாலியல் வன்கொடுமையானது அவங்க இந்த மாதிரி செய்யப்பட்டு நாங்கள் இது மாதிரி இறந்துட்டதுனால நாங்கள் அங்கே போட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக ஒரு தகவல் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது தான் அப்புறம் எப்படி கை கால் அடி அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே இங்கே வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவர் காவல் நிலையத்தில் அவர் சொல்லும் போது, போலீஸார்கிட்ட அவர் சொல்லும் போது அவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது எங்கே அந்த சிறுமியினுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டுச்சோ, அதாவது குளக்கரை கண்ணாம்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ அங்கே எங்கே அது இருந்ததோ அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதாவது அந்த சிறுமி எங்கே இவங்க போட்டுட்டு வந்தேன்னு சொன்னாங்களோ அங்கே கூட்டிகிட்டு போகும்போது தான் அந்த சிறுமியினுடைய உடல் அந்த குளத்தில் இருந்ததை பார்த்துருக்காங்க.
பார்த்து அந்த உடலை கைப்பற்றி இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே, அனுப்பப்பட்டுட்டு அப்போ தான் என்ன இருக்குன்னா, இந்த பர்சன் தப்பியோட முயற்சி பண்ணும்போது தான் கை காலில் அடிபட்டு, வலது கையில் அடிபட்டு கட்டானது போடப்பட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டு இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நடந்து கொடுக்கப்பட்டுருக்கு. இதற்கிடையில் மோகன்ராஜ் அப்படிங்கிற பர்சனையும் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காவல்துறையினர் கைது பண்ணி சூலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற கஸ்டடியில் வந்துட்டு இன்னைக்கு அவர் அடைக்கப்பட்டிருக்கார். ஸோ இதுதான் வந்து அன்னை இரவுலேருந்து நேற்று வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். ஒரு போலீஸ்காரோடைய பார்வையில் இந்த கேள்வி கேட்குறேன். அந்த சிறுமி 10 வயசு சிறுமியை நெய்பர் ஒருத்தர் கடத்தியிருக்கார் அப்படின்னா பேரண்ட்ஸை பழி வாங்குறதுக்காக கடத்தியிருக்காரா, அல்லது பணம் கேட்டு வாங்குறதுக்காக மிரட்டியிருக்காரா, அல்லது அவருடைய மோட்டிவ் என்ன, செக்ஷுவலாக என்ன அவருடைய மோட்டிவ், ஏன் எந்த ஒரு மர்மம் முடிச்சுமே இந்த கோவை சிறுமி விஷயத்தில் அவிழ்க்கப்படவே இல்லை? இந்த கேள்வியை அவங்களுடைய தயார்கிட்ட கேட்கப்படுது. உங்களுக்கு ஏதாவது முன்விரோதம் இருக்கான்னு கேட்க அவங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, வந்தாங்க இந்த மாதிரி அவரும் காலி பண்ணிட்டு போயிட்டார், 10 நாள் கூட இல்லை காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தரப்பில் தான் இந்த ஊர் மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இல்லையா, சாலைமுறையில் நேற்று நைட் ஆரம்பித்து நீ காலையில் 5:30 மணி வரைக்கும் இருந்தாங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இங்கே என்னவா இருக்குன்னா, முகம் வந்து சிதைந்து காணப்பட்டது, நிறைய உடம்பு முழுக்க காயங்கள் இருந்தது. நாங்கள் நேற்று ஈவினிங் வரைக்கும் போலீஸார் எங்ககிட்ட வந்து குழந்தை எங்ககிட்ட தான் எங்கள் கஸ்டடியில் இருக்கா, சேஃபாக இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியாக எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது குழந்தை இறந்துட்டாங்கன்னு வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க. உடலை வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டது. போக்குவரத்து மாற்றமும் அங்கே செய்யப்பட்டது. ஏன்னா அந்த சூலூர் காவல் நிலையம் அப்படிங்கிறது கோவை திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் போய் பேசினாங்க. அப்புறம் மினிஸ்டர், எம்எல்ஏ எல்லாருமே அங்கே வந்ததை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. வந்து அவங்களும் சொன்ன ஒரு விஷயம் வந்து சார்ஜ் ஷீட் விரைந்து போடப்படும்னு சொல்லியிருந்தாங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் நம்ம ஐ திங்க் போன இன்டர்வியூவில் தான் இதை பற்றி பேசியிருந்தோம். என்ன ஆச்சு மேடம் அந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படை என்ன ஆச்சு? அதை பற்றி பேசலாம். ஆக்சுவலி அது வந்து 27th லான்ச் ஆகுது. அது இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க, அதனை தொடர்ந்து அதில் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ளஸ் இன்னும் வந்து கடுமையாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேற்கொள்ளாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி அங்கே மினிஸ்டர் சொன்னதை வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அது வந்துட்டு முன்விரோதம் காரணமாகவா, இல்லை பணமா, இல்லை பாலியல் ரீதியான ஒரு விஷயமா, அதற்கு எல்லாமே பதில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அங்கே போடப்பட்ட செக்ஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, மர்டர், கிட்னாப், அப்புறம் கொடூரமான காயங்கள் ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது பிஎன்எஸ் ஆக்ட் கீழே போடப்பட்ட ஒரு விஷயம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இல்லைங்க இது பாலியல் வன்கொடுமை, 2 பேருன்னா ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையா, எப்போ அந்த சிறுமியின் உடல் வந்து உயிர் வந்து உடலை விட்டு பிரிஞ்சிருக்கு, என்ன மாதிரியான காயங்கள் உடம்புல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ரிப்போர்ட்டாக வரும்போது தான் இது உறுதி செய்யப்பட்டு இந்த எஃப்ஐஆர் ஆனது ஆல்டர் பண்ணப்படும். போக்சோ செக்ஷன்ஸ் ஒரு வேளை அப்படி இருந்தால் உள்ளே இன்க்ளூட் பண்ணப்படும். ஓகே, இது வந்துட்டு ஒரு பக்கம். இன்னொன்று போகும்போது இன்னொன்று நம்ம பார்த்துருந்தோம். அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு அகெயின் அந்த எம்எல்ஏவை கொஸ்டின் பண்ணும்போது ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது முதல் சம்பவம் கிடையாது. அந்த பார்க்கும்போது ப்ரெஸ்ஸில் நம்ம மீடியாஸில் வர நியூஸஸ் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 5 சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் அதே பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அதே அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் நம்ம பேசும்போது லாஸ்ட் டைம் என்ன அங்கே சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ஸில் ஐஜி தலைமையில் எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எங்கெல்லாம் பஸ் ஸ்டாப்பு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது இல்லையா. ஸோ இங்கே என்னென்னா இன்னொன்றும் சொல்லப்பட்டிருந்தது, முதலமைச்சர் விஜய் அவர்களால் இருள் சார்ந்த இடமே இருக்காது, எல்லா இடத்துலையும் விளக்குகள், லைட்ஸ் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் டைமே பேசியிருந்தோம். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும், அதில் டிலே இருக்கக்கூடாதுன்னு பேசியிருந்தோம். அதனை தொடர்ந்து மினிஸ்டர் அவர்களும் சொல்லும்போது 27ஆம் தேதி லான்ச்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இன்னொன்று இதில் சிசிடிவி பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. போலீஸாருக்கு அந்த சந்தேகம் வந்து போயிட்டு அந்த சிசிடிவியை பார்க்கும்போது இங்கேருந்து அந்த குழந்தைய 2 வீலரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனதாக இருக்கட்டும், இல்லை அந்த சம்பவம் அந்த சிறுமியை உடல் போடப்பட்டு கிடந்த இடமா இருக்கட்டும், அங்கேயும் வந்து இவங்க சுற்றி திரிந்தது வந்து தெரிய வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன 2 விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ், ஏன்னா எந்த தாய்மார்களும் சொல்லக்கூடியது தான் இங்கே அவங்க தாயும் சொல்லியிருக்காங்க, என் குழந்தைக்கு நடந்ததே கடைசியாக இருக்கணும், மேலும் இந்த மாதிரியான ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2 விஷயம் நம்ம ரெக்வஸ்ட்டாவோ இல்லை எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயமாகவும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் இருக்கணும். ஓகே, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆனது வந்துட்டு பண்ணும்போது நாட் ஒன்லி ஸ்கூல்ஸ்,
காலேஜஸ் ஒரு பஸ் ஸ்டாப்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான குற்ற சம்பவம் ஆல்ரெடி நடந்த இல்லை நடக்கும் அப்படின்னு பதட்டத்துக்குள்ளான இடத்துலையும் அது விரிவாக்கப்படணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, சிசிடிவி இது வரைக்கும் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்து தெரிந்து கொள்ள ஒரு ஆதாரமாகத்தான் அது பயன்படுத்தப்படுது, ப்ரிவென்டிவாக அது பயன்படுத்தப்படலை இல்லையா? இப்போ அந்த மாதிரி இருக்கா? ரொம்ப இந்த கிராமங்கள்லையா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பதட்டத்துக்குள்ளான ஏரியாஸ்லையா இருக்கட்டும், ஏன் அந்த சிசிடிவிக்கு ஒரு சர்வேலன்ஸ் போடக்கூடாது? ஒரு சர்வேலன்ஸ் ரூம் ஏன் அமைக்கப்படக்கூடாது? அமைக்கப்பட்டால் அங்கே ஏதோ நமக்கு சரியாக தெரிலப்பா, ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னா ப்ரிவென்டிவாக ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கலாம் இல்லையா? அந்த ரெண்டு விஷயமும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மேபி இந்த மாதிரி விஷயங்கள் குறையலாம், இல்லை இல்லாமலே கூட போகலாம். இப்போ நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க, கோயம்புத்தூரில் இந்த 10 வயது சிறுமி இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, ஒரு 5-6 சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னீங்களே. இந்த 5-6 சம்பவத்தை நடத்துனது இந்த 2 குற்றவாளிகள் தான்? இல்லை ஆக்சுவலி இப்போ என்னென்னா, அங்கே அவங்க கிட்ட சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, எம்எல்ஏ கிட்ட ஒரு பெண் கேட்கும் போது இந்த இடத்துல நடக்கக்கூடிய முதல் சம்பவமாக இது இல்லை, இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எம்எல்ஏ அவர்களும் சொல்லியிருப்பாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதையும் நாங்கள் எடுக்க சொல்லியிருக்கோம், இங்கே மதில் சுவரெல்லாம் கட்ட சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அங்கே சொல்லியிருந்தாரு இல்லையா? ஸோ அதுதான் விஷயம். இப்போ இவங்க 2 பேரும் இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். இது வரைக்கும் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இதற்கு அப்புறம் தான் இதற்கு என்ன காரணம், இவங்களோட பின்னணி என்ன, ஓகே இவங்க எதை வச்சு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அது மட்டும் கிடையாது, இதே கோயம்புத்தூரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் இந்த சிறுமியோடு சேர்த்து மொத்தம் 3 கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அது இருக்குது. போலீஸ்னால இன்னமும் என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா? இந்த 10 வயது சிறுமி இதனால தான் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிக்க முடியலையா? அல்லது முகத்தில் காயங்கள் இருக்கிறதுனால செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாமா? அதுதான் இப்போ இந்த முகத்தில் காயங்கள் இருக்கிறதுனால செக்ஷுவல் அசால்ட்டுன்னு வந்துடலாமா அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக் எவிடன்ஸை நோக்கி நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது இன்னையோட முடிகிற விஷயம் கிடையாது. நாளை பின்ன கோர்ட்டுக்கு போய் ட்ரையல்னு ஒன்று அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது ஒன்று வரணும் அப்படின்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? ஏன்னா எந்த ஒரு கேஸுக்குமே எவிடன்ஸின் அடிப்படையில் தான் அங்கே தண்டனை நடந்து கொடுக்கப்படுது நம்ம பார்க்குறோம். இன்னொன்று நாளை பின்ன அவங்க அடுத்தடுத்து அப்பீல் போகும்போது எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அந்த தண்டனைகள் குறைக்கப்பட வாய்ப்புகள் அங்கே மிக குறைவு, குறைக்கப்படாமல் கூட போகலாம் இல்லையா? ஸோ அது ஒரு பக்கம். இங்கே காவல்துறையினர் சொன்ன விஷயம் இன்னும் அதான் என்ன சொன்னேன், இன்னும் காவல்துறை தரப்பிலிருந்து நமக்கு எந்த வித அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும் வரலை. வரக்கூடிய தகவல் எப்படி வருது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு அரெஸ்ட் செய்யப்பட்ட அந்த கார்த்திக் தானாக வாக்குமூலம் கொடுத்ததாக தான் இந்த இடத்துல இருக்குது. என்னென்னா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த சிறுமி இறந்துட்டதுனால பயந்து அங்கே போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் தகவலாக வந்துட்டு இருக்கு. விச் மீன்ஸ் இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். இன்னும் கன்ஃபர்மேஷனாக நமக்கு எதுவுமே வரல. அந்த மாதிரி ஒரு முழு அறிக்கை வரும்போது தான் இதில் என்னதான் நடந்தது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, எதற்காக இவங்க இது பண்ணாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை டாக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏன் இந்த முழுமையான தகவல் வெளியில் சொல்லப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒருவேளை கடந்த திமுக அதிமுக ஆட்சியில் நடந்தது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி விஷயமா இருக்கட்டும், தூத்துக்குடி இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், பொள்ளாச்சி கேஸாக இருக்கட்டும், அல்லது கோயம்புத்தூர் அந்த ஏர்போர்ட்டு பின்னாடி நடந்த அந்த சிறுமி விஷயம், அந்த பெண் விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு சென்சிட்டிவான கேஸை மாறிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த 10 வயது சிறுமி கொலை வழக்கில் நடந்த உண்மையான விஷயத்தை போலீஸாரோ இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை என்னென்னா, இங்கே இதில் நம்ம என்ன ஒரு சேஞ்ச் பார்க்க முடியுது அப்படின்னா, மற்ற ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்தில் காவல்துறையினர் அங்கே திரும்ப பேசுகிறத நம்ம பார்ப்போம். பர்டிகுலர் அந்த ஆட்சியை சார்ந்தவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுக்குறத நம்மளால் மேக்ஸிமம் பார்க்க முடியல இல்லையா? பட் இங்கே அதை நம்மளால் பார்க்க முடியுது. எம்எல்ஏவாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்க தாமதமாக வந்தாங்கன்ற ஒரு பக்கம் குற்றச்சாட்டு மக்கள் தரப்புலேருந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே வைக்கப்படுது. ஓகே, அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இதற்கு இமீடியட்டாக 1 மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட், ஏன்னா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காரு இல்லையா? இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி இது ரொம்ப பதைக்கிற விஷயம் அப்படின்னும், கூடவே தக்க தண்டனையானது இங்கே இது பண்ணப்படும், சார்ஜ் ஷீட் இமீடியட்டாக ஃபைல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த இடத்துல இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அந்த ஒரு விஷயம் இங்கே ஒரு சேஞ்சாக பார்க்கலாம். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா இம்மீடியட்டாக அவங்க அடுத்தது அப்ரோச் பண்ணுறது கோர்ட்டாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ கேசஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? அதாவது இதில் காவல்துறை தரப்புலேருந்து மெத்தனம் காட்டுறாங்க, எங்களுக்கு இதில் சிபிசிஐடி வேணும், சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? மேபி இதில் ஏதாவது அந்த மாதிரி ஒரு லேக் இருக்குது அப்படின்னு மக்கள் உணர்ந்தாங்க, இல்லை ஏதாவது நடக்குது அப்படின்னா மேபி அடுத்த ஒரு கட்டம் அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்டாக எனக்கே தெரியுது, இந்த 10 வயது சிறுமி கொலை வழக்கில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அந்த மர்மம் மூடி மறைக்கப்படுகிறது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிறேன்.
சி அந்த மர்மம் மர்மம் மூடி மறைக்கப்படுதா அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் டூ சூன் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா நமக்கு இன்னும் சொன்ன மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆனது வரல. ஏன்னா அவங்களுக்கு அதை சொல்கிறேன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு கேஸ் அப்படின்றது எதை வச்சு ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இதுவே இப்படி எடுத்துக்கலாமே, பாதிக்கப்பட்ட சிறுமி உயிரோடு தான் இந்நேரம் வேற கதை. அவங்க வந்துட்டு விக்டிம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதுவே ஒரு பெரிய எவிடன்ஸாக நமக்கு ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடியது தான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஆனது. இங்கே அந்த சம்மந்தப்பட்ட அந்த சிறுமியை உயிரோட இல்லை அப்படின்னும் போது நம்ம எதை முழுக்க நம்பி இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மட்டும். கரெக்ட். ஆனால் சம்மந்தப்பட்ட குற்றவாளியை வாக்குமூலம் கொடுத்துட்டார்ல, ரெண்டாவது குற்றவாளியை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த முதல் குற்றவாளி தான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையும், தான் கூட உதவியாக இருந்த அந்த ரெண்டாவது குற்றவாளி எந்த விஷயத்துக்கெல்லாம் கூட உதவியாக இருந்தால் அவன் கூட சேர்ந்து என்னென்ன தப்பு பண்ணான் அப்படிங்கிற விஷயத்தையும் முதல் குற்றவாளி கார்த்திக் ஓப்பன் அப் பண்ணியிருப்பார். எஸ், ஸோ இங்கே என்ன அப்படின்னா உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. எந்த வகையில் உறுதுணையாக இருந்தார், இல்லை அவரும் இந்த கொலை சம்பவத்திலையோ இல்லை பாலியல் ரீதியான விஷயம் இருந்தது அப்படின்னா அதுலேயும் உறுதுணையாக இருந்தாரான்ற ஒரு டிவிஷன்ஸ் நமக்கு இன்னும் தெரிய வரல, தகவலாக கூட நமக்கு இன்னும் தெரிய வரல. ஓகே, அது ஒரு புறம் இருக்கு. ஆமாங்க, அவர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருங்க. பட் இதை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு, இதை மேலும் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பண்ணுவதற்காகத்தான் இந்த உடல்கூறு ஆய்வு ரிப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன் அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்ப்ளைண்ட், அப்புறம் ஸ்டேட்மெண்ட், ஓகே இல்லையா, உயிரோடு இல்லையா, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், கண்டிப்பாக அது வீடியோவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இன்னொன்று வந்து அவங்க 2 பேருடைய டவர் லொகேஷனும் இங்கே ட்ராக் பண்ணப்பட்டதாகவும் இருக்குது. அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்களா, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், சுற்றி இருந்தவங்க கூடிய விட்னஸ், இதெல்லாம் வைத்து தான் ஒரு சார்ஜ் ஷீட் ஆனது இங்கே பதியப்படும். அந்த சார்ஜ் ஷீட்டை வைத்து தான் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகும். அந்த இடத்துல போகும்போது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த இல்லைங்க என்ன போலீஸார் எப்படி சொல்ல வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இல்லை அந்த இடத்துல போகும்போது. அப்போ அந்த இடத்துல சயின்டிஃபிக்காக ஒரு எவிடன்ஸ் இருக்கும் போது, சயின்டிஃபிக்காக இருக்குங்க அந்த இடத்துல இவர் செஞ்சது எல்லாமே நிரூபணமாயிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அது உறுதிப்பட சொல்லும்போது அதோட வேல்யூ இன்னும் ஜாஸ்தி ஆகும் இல்லையா, விச் மீன்ஸ் எவிடன்ஸோட வேல்யூ நான் சொல்கிறேன் இன்னும் ஜாஸ்தி ஆகும் இல்லையா. அதனை நோக்கி கூட இந்த விஷயமானது இப்போ இன்னும் அஃபிஷியலாக சொல்லப்படாமல் கூட இருக்கலாம். இந்த கோவை சிறுமி படுகொலை சம்மந்தமாக நடந்த ஒரு போராட்டத்தில் சாலை மறியலில் கோயம்புத்தூர் ஐஜி ரம்யா பாரதி மேடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆப்போசிட்டில் லேடிஸ்லாம் பேசுகிறாங்க, அந்த ரம்யா பாரதி மேடம் பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே பொதுமக்கள் ஜெயிச்சுட்டா போலீஸ் தோத்துட்டாங்கிற மாதிரி கூட சுற்றி இருக்கிறவங்கன்னா கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்க. இது கைத்தட்டி விசில் அடிக்கக்கூடிய விஷயமா, அதாவது போலீஸார பேச்சில் மடக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது ஏடிஎம்கே ஐடிவிங் தான் போட்டிருக்காங்க. விசில் அடித்தது தாவேக்க ஆட்கள், தாவேக்க தொண்டர்கள்னு. இது அவங்களுடைய ஆட்சி நடக்குதுங்கிற புரிதலுக்கு இன்னும் அவங்க வரலையா? சிஎஸ், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஆட்சியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய சிறு விஷயங்கள் கூட அது வந்து அடுத்தவங்க கண்ணுக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அது ஒரு பெரிய விஷயமா வெளியில் கொண்டுட்டு வரது தான். ஓகே, இந்த சம்பவம் நீங்கள் சொல்கிறது அந்த பேசுறதை மட்டும்தான் நான் கவனிச்சேன், அதை நான் கவனிக்கல. ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தாங்க அது நிஜமாக பெரிய கேஸில் ஒரு போலீஸ் தோற்று போனால் அது மக்கள் தோத்து போன மாதிரி அர்த்தம் இல்லையா? இது அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு புரியல. இங்கே வந்து தோக்குறது ஜெயிக்கிறதுன்றது ரெண்டாவது. என்ன மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது ஃபர்ஸ்ட். என்ன மாதிரியான ஒரு சம்பவம் போய் விசில் அடிச்சு கை தட்டுறது என்ன இது? இங்கே வந்து ஒரு விஷயம் தான். இன்றைக்கி சாலை மறியல்லேருந்து வெளியில் போன மக்கள் நாளைக்கே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப இது அடுத்த கட்ட மூவ் இல்லைன்னு திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா. ஏன்னா இன்றைக்கி அதனால தான் இன்னும் வந்து போலீஸாரும் அந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நீதிமன்றமே முன்னாடி கேஸில் சொல்லியிருக்கு, விளாத்திக்குளம் கேஸ்லேயே சொல்லியிருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு போராடுவதற்கு அமைதியாக தான் அவங்க போராடுறாங்க, அவங்களுக்கு போராடுவதற்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுங்கன்னு கூட அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க குற்றவாளி இது பண்ணிட்டப்புறம் அதே நீதிமன்றம் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ உங்கள் உடலை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட உடலை வந்து நீங்கள் வாங்கிக்கணும், நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும், அதே நீதிமன்றமும் தான் அந்த இடத்துல சொன்னாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இது வந்து போலீஸ் பேசி ஜெயிச்சுட்டாங்க, கூட்டத்தை கலைச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ரியல் அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா, இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி தரோம் இல்லையா, அதுதான் ரியல் அச்சீவ்மெண்ட் அந்த இடத்துல. ஓகே, இந்த கோவை 10 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மம் விலக வேண்டும், மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி மேடம். நன்றி.